ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முந்திரி பிரியாணி. இந்த பிரியாணி நம்ம நார்மலாக செய்யாமல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் 8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு லைட் பிங்கிஷாக வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூடவே காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் ரொம்ப புளிக்காமல் இருக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே சேர்த்து தண்ணி திட்டமாக ஊற்றி நல்லா மையை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது நல்லா ஹீட் ஆனதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலா பொருளும் நம்ம சேர்க்க வேண்டாம். இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்து அரைச்சி விடுறதுனால மேலே தெளிக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் எண்ணெய்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்மதி ரைஸ் நான் 1/2 hour ஊற வச்சேன். அது தண்ணி நல்லா ட்ரை ஆக்கிட்டு அரிசி மட்டும் சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க. நான் 2 அழகு அரிசி சேர்த்துருக்கேங்க. இப்போ நான் ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அலசி சேர்த்துருக்கேன். நான் 1க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு, நான் 2 அழகுக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் நீங்கள் கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு விசில் போடாமல் மூடி மட்டும் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு தண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சிம்மில் 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா உதிரியான முந்திரி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. காரம்லாம் அதிகமாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக நீங்கள் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதிகமாக மசாலாலாம் செய்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் மைல்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் கிரேவியோ இல்லைனா பன்னீர் பட்டர் மசாலா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.